கடந்து நீங்க வெளியில வருவதை உங்களுடைய லக்னாதிபதி டிசைட் பண்றார். இப்படிதான் நம்ம வழக்கமா சொல்றோம். அந்த கடன், அந்த நோய், அந்த வம்பு, அந்த வழக்கு, அந்த அசிங்கம், அந்த கேவலம் எதனை ஒட்டியதாக இருக்கு அப்படின்றத அப்போ கரண்ட்லி நடக்கக்கூடிய தசாநாதனோ, புக்திநாதனோ அவங்க டிசைட் பண்றாங்க. வணக்கம். நான் உங்கள் கீப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், நம்ம எடுக்கிற முடிவுகளையும் நாம் செய்கிற செய்கைகளும் முக்கியம். நம்ம சொந்த பாதையில போனாலும் அது ஜோதிடத்துல ஆல்ரெடி காத்திருக்குல்ல, ஜஸ்ட் அஸ்ட்ராலஜி கைட் தானே. ஓகே. ஓகே. ஜோதிடம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்க. ஓகேங்களா? அந்த பெரிய விஷயம் என்னன்னா, கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் வச்சிருப்பாரு எல்லா சிச்சுவேஷன்லயும். இது மோஸ்ட்லி புரியாது. புரியறவங்க கேட்கறவங்க இது அஸ்ட்ராலஜி. இப்ப நம்ம பேச போறது ஜோதிடம் கிடையாது. இது ஜோசியம் பத்தி நம்ம பேச போல. உங்க கேள்வி இதை ஒட்டி இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த விஷயம். சரி, ஜோதிடம் உங்களுக்கு சிச்சுவேஷனுக்குள்ள புஷ் பண்ணாது, உங்களுக்கு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இது உங்களுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு மாதிரியான அமைப்புகள்ல கூட இதுக்கான விஷயம். இதை கடந்து நீங்க வெளியில வருவதை உங்களுடைய லக்னாதிபதி டிசைட் பண்றார். இப்படிதான் நம்ம வழக்கமா சொல்றோம். அந்த கடன், அந்த நோய், அந்த வம்பு, அந்த வழக்கு, அந்த அசிங்கம், அந்த கேவலம் எதனை ஒட்டியதாக இருக்கு அப்படின்றத அப்போ கரண்ட்லி நடக்கக்கூடிய தசாநாதனோ, புக்திநாதனோ அவங்க டிசைட் பண்றாங்க. ஓகே. லக்னத்துக்கு ஃப்ரெண்டா இருந்தா பிரச்சனை கொடுத்து காப்பாத்த பார்ப்பாரு. லக்னத்துக்கு எதிரியா இருந்தா பிரச்சனை கொடுத்து அதுக்குள்ளவே தள்ள பார்ப்பாரு. இப்போ ஜோதிடம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸா இருக்கு. இப்ப நம்ம எடுத்த உடனே ஒரு விஷயம் நடக்குது, இப்ப கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களே, இப்ப ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்களே அப்படின்னு சொல்றது வந்து ஆல்ரெடி நீங்க 6ஆம் பாவகத்தினுடைய பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய ஒரு டைம் டேபிள் தாங்க உங்களுடைய ஜோதிடம். ஓகேங்களா? உங்களுடைய ஜாதகம், சாரி, உங்களுடைய ஜாதகம். உங்களுடைய ஜாதகம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க 2 மாதிரி இருக்கு. உங்களுடைய தற்காலிக சந்தோஷத்துக்காக நீங்க அந்த விஷயத்துக்குள்ள போறீங்களா, இல்ல சிச்சுவேஷனே உங்களை புஷ் பண்ணி உள்ள கொண்டு போகுதா? ஒருத்தருக்கு தீரா நோய் வருது. அந்த நோய் வந்து உங்களாலேயோ அவராலேயோ நீங்க செய்த தவறுனாலேயோ இல்லாம இயல்பிலேயே ஒரு நோய் வருதுன்றப்ப அதற்கு காரணம் நீங்க இல்ல. அந்த ஆப்ஷனை நீங்க எடுக்கல. ஆனா மற்ற சில நோய்கள் இருக்குல்ல, உணவு வழக்கங்கள், சில தொடர்புகள், சில பழக்க அமைப்புகள், இது மாதிரியான தன்மைகள்ல வரக்கூடிய நோய்க்கு உங்களுக்கு கடவுள் ஆப்ஷன் தான் கொடுத்திருப்பாரு. ஜோதிடம் ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கோம். நீங்களா தான் எடுத்து வச்சுக்கீங்க. அதே மாதிரி தான் நல்ல விஷயமும். ஒரு நல்லது பண்றதுக்கும் ஒரு கெட்டதை செய்யாம இருக்கிறதுக்கும் கடவுள் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாரு. ஒரு சரி, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஜோசியம் பிடிக்கலன்னா பார்க்காதீங்கன்ட்டு போடுறோம். அப்பயும் அதுல சில லூசுங்க வந்து கமெண்ட் போட்டுட்டு போகும். அந்த லூசுங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னது? இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு புரியாது. நம்ம மரமண்டை, நமக்கு இது புரியாது. அப்ப இதுல ஏன் வந்து கொமெண்ட் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்லிட்டாங்கனாலும் கொமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைன்னு ஒரு லூசு சொன்னிச்சு கடை இதுல. அப்ப எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சு, திறந்த வீட்டுல ஏதாவது பூந்துருமே, அந்த மாதிரி நீ எங்க திறந்திருந்தாலும் பூந்துருவியான்னு கேட்கலான்னு தோணுச்சு. இப்போ அந்த லூசுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சும்மா போறது. ஆனா அந்த லூஸ் எடுத்த ஆப்ஷன் என்னது? வேணாம் வேணாம், நம்ம புத்தி அங்க போய் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல ஒரு புதிய ஒரு கர்மா தொடங்குது பாத்தீங்களா? இது நாமளாக நமக்காக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உதவினா பண உதவி எல்லாம் கிடையாது. ஒரு உதவி, அந்த உதவியை செய்யறதுனால அவங்க அதுல இருந்து ரிகவர் ஆகி வருவாங்க. ஒரு இடத்த சொல்றதுனால அவங்களுக்கு அது கிடைச்சிடும்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ அது ஏதோ நீங்க கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையாக நல்ல கர்மாவா மாறும். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல கூட உங்களுக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்ற இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நடந்து போறேங்க. என்னோட ஒரு ரிங் கழட்டு கீழே விழுந்துருச்சு, நீங்க பாத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆப்ஷன், இந்த ரிங் எடுத்து நீங்க வச்சுக்கலாம், அந்த ரிங் எடுத்து எனக்கு கொடுத்துடலாம். இப்போ நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்றத வச்சு அடுத்து உங்களுடைய கர்மா செயல்படுங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தும் போது நீங்க எடுத்து என் கையில கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த கர்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கட் பண்ணிருந்து நீங்க புது ஜேர்னிக்குள்ள போயிருவீங்க. ஆனா அந்த ரிங் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு கொடுக்கலன்றப்ப
என்னுடைய கர்மாவையும் சேர்த்து, ஏன்னா இதை நான் இழந்ததுக்கு நான் கவலைப்படுவேன்ல, என்னோட கவலையும் சேர்த்து நீங்க ஒரு சந்தோஷப்படுவீங்கல்ல, அந்த சந்தோஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆப்பு வரும். இதுதாங்க இந்த ஜோசியத்துல சொல்லப்படக்கூடிய சில விஷயம். இது நான் இப்ப பேச வேணாம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசலாம்னு நினைச்சேன். உண்மையிலே இது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்றது புரியும். இது யோசிச்சு பாருங்களேன், ஆமால அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு சரியான விஷயத்துக்கும், இப்ப எனக்கு கூட ஜோசியம் பத்தி பேசலாம் பேசாதன்ற மாதிரி வரும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப சரி பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. அது ஒரு புதிய தொடக்கம். 2021ல ஜோசியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சது இந்த லுக்ல, இந்த வயசுல அப்படின்னும் போது, அன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க, பையன் பார்க்க வயசு யங்கா இருக்கான், இவன் எங்க சொல்ல போறான் அப்படின்னு. இந்த மாதிரியான ஆப்ஷனை எனக்கு கொடுத்தது கடவுள். இல்லைங்க, எனக்கு லுக்கெல்லாம் இப்படி இருக்கு, எப்படிங்க நான் ஜோசியம் பார்க்கறதுன்னு நான் நகர்ந்து போயிருந்தா என்னோட ஜேர்னி வேற பக்கமா திரும்பி போயிருந்திருக்கலாம். இதுதான் ஜோதிடம். அப்போ என்னுடைய லக்னமும் என்னுடைய லக்னாதிபதியும் எதனை உருவாக்க ட்ரை பண்றாங்களோ அதுக்கான ஆப்ஷனை கண்ணுமனுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ஷன் ஜென்ம அஷ்டம சனியில மோஸ்ட்லி தப்பான ஆப்ஷனா இருக்கும்ன்ற மாதிரியான விஷயம் தான் ஜோதிடம் சொல்லுது. குழம்பி இருக்கும், ஆனா திரும்பி கேட்டு பாருங்க, உங்களுக்கு கிளியரா ஜோதிடம்னா என்ன, முன்வினைனா என்ன, கர்மானா என்னன்னு புரிஞ்சிடும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.